நமசிவாய அன்பான தெய்வ மகளிர் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் அழகான விஷயத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோக்குள்ளே உங்கள் கூட நானும் பார்க்க போகிறேன். வாங்க. என்னென்னா, நாம் அதிகாலை நேரம் குளித்த உடனே சுவாமி அறைக்கு போய் ஒரு திருநீர் வச்சு நம்ம திருநீர் வைக்கிறோம். திருநீர் வச்சா யார் வந்துடுவா? என்னப்போ ஈசன் வந்துடுவார். பிறகு திருநீருக்கு மேலே எடுத்து அழகாக குங்குமம் வைப்போம் இல்லைங்களா? குங்குமம் வச்சா யார் வந்துடுவா? அம்பாள் வந்துடுவா இல்லைங்களா? பிறகு அம்மையப்பனே நாம் அதிகாலை நேரத்தில் வழிபாடு பண்ணும்போது ஆரம்பிக்கக்கூடிய அந்த திருநீரும் குங்குமமும் அம்மையப்பனே வந்ததாய் நாம் நினைக்கிறோம். ஆனால் சில பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, குளித்த உடனே இந்த ஸ்டிக்கர் போட்டு எடுத்து வச்சிடுறாங்க. ஸ்டிக்கர் இது உண்மையாலுமே நல்ல விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸ்டிக்கர் வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா? பெண்களும் சுமங்கலி பெண்கள் சொல்லி ரெண்டு வகையை நம்ம பிரிச்சுக்கலாம். பெண்கள் என்னாலே ஒரு தெய்வத்துக்கு சமானம் இல்லைங்களா? பெண்கள் என்பது இந்து சாஸ்திரப்படி ஒரு பெண்ணை நீ பார்த்துட்டு வெளியில போ, நீ போற காரியம் நடக்கும் அந்த காலத்துல சொல்லுவாங்க. அந்த காலம் இல்லைங்க, ரொம்ப தூரம் போயிடுச்சா? இல்லைங்க, குறிப்பிட்ட நாட்கள் தான் இல்லைங்களா? நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி யாரும் அதெல்லாம் அவங்கெல்லாம் நடத்தியிருப்பாங்க. ஒரு பெண்ணை பார்த்து காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஆண்மகன் வீட்டிலேருந்து வெளியில் வேலைக்கு போனாலும், இல்லை ஒரு பெண்ணே பெரியவங்க வெளியில் போனாலும், சிறு குழந்தையா இருந்தாலும், அம்மா மகளே நீ முன்னுக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த மகளை முன்னால் நிப்பாட்டி அந்த மகளை பார்த்துட்டு நான் போயிட்டு வர தாயன்னு சொல்லிட்டு போன நாட்கள் எத்தனோ நம்மளோட முன்னோர்கள் அனுபவித்திருக்கார்கள். ஆனால் இந்த காலத்தில் சில பெண்கள் ஸ்டிக்கரை வைக்கிறாங்க. ஸ்டிக்கர்ன்றது என்னங்க? இதில் ஸ்டிக்கர் பாருங்க, இதில் கம் இருக்கும் பின்னால். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இதில் கம் இருக்குங்க. அந்த கம்மை கொண்டு போய் இங்கே நாம் ஒட்டணுமன்னா, என்ன ஆகுதுன்னு அந்த ஸ்டிக்கர் தான் நமக்கு, அந்த கம்மு தான் இங்கே இருக்கும். நெத்தியில் யார் குடியிருக்காங்க? அம்பிகை அல்லவா குடியிருக்காங்க. தாய் தந்தை அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வரர் குடியிருக்காங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் திருநீரோ குங்குமோ வைக்காம டைரெக்டாக கொண்டு போய் அந்த ஸ்டிக்கரை வைக்கிறீங்களே, நீங்கள் நினைச்ச காரியம் நடக்குமா? நீங்கள் ஒரு நம்ம வீட்டில் எனக்கு ஒரு தேவை, இது விஷயம் நான் நடக்கலை, அம்மா எனக்கு இதை கொடு அண்ணும்போது அந்த தாய் வரக்கூடிய முதல் இடம் எதுங்க? நம்முடைய நெத்தி தாங்க. அந்த குங்குமம் தான் அந்த தாய். நம்ம நெத்தியில் எடுக்கக்கூடிய இந்த குங்குமம் தாங்க அந்த தாய். கோயிலில் போய் நம்ம வழிபாடு பண்ணுறோம், வீட்டில் விளக்கேற்றுறோம், எத்தனை விஷயங்கள் நாம் பண்ணுறோம். ஆனால் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் இந்த ஸ்டிக்கர் வைக்கிறீங்களே, நியாயமாக நீங்கள் ஸ்டிக்கர் வச்சா என்ன தருமா நடக்கும்? எப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமங்க. கணவருக்கு நல்ல ஆயுள் வேணும் இல்லை, அப்போ குங்குமம் வைங்க. நம்மளுடைய போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும் இல்லை, அப்போ குங்குமம் வைங்க. ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்து உங்களை பார்த்து தான் அந்த வீட்டில் ஒரு குழந்தையாகட்டும், ஒரு பெரியவங்களே ஆகட்டும், ஒரு கணவன்மார்களே ஆகட்டும், இல்லை தம்பிமார்களே ஆகட்டும், இல்லை அண்ணமார்களே ஆகட்டும், இல்லை சொந்த பந்தங்கள் யாராக இருந்தாலும், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த பெண்ணை பார்த்து தான் சில நேரத்தில் வெளியில் போவாங்க. அப்போ நெத்தி நிறைய நீங்கள் குங்குமம் வச்சு தண்ணி கொடுக்காட்டி பரவாயில்லைங்க, அது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் விட்டுறீங்க. யாராக இருந்தால் போயிட்டு வாங்கன்னு சொல்லி வாயார சொல்லும்போது அவங்க உங்கள் முகத்தை நிச்சயமாக 2 நிமிஷம், ஒரு 2 செகண்ட் அவங்க உங்களை பார்ப்பாங்க. அப்போ உங்களை பார்க்கும்போது அந்த நெந்தியில் குங்குமிடும் போது, பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கா, இன்னைக்கு நாம் இவ்வளோ பார்த்துட்டு போனால் வெளியில் நம்முடைய போகிற காரியம் நடக்கும் சொல்லி அவங்க மனசுக்குள்ளவே வருங்க. அப்புறம் நீங்கள் ஏன் நெத்தியில் இந்த ஸ்டிக்கர் போட்டெல்லாம் வைக்கிறீங்க? இது ஒரு கம்முங்க. இந்த கம்மை கொண்டு போய் நாம் இங்கே வைக்கும்போது எதிர்மத அந்த சக்திகள் நமக்கு தடங்கலாகும். நோ பாசிட்டிவ் வைப்ரேட், ஒன்லி நெகட்டிவ் தான் இங்கிலீஷில் சொல்ல போனால். ஸ்டிக்கர் வைக்கிறீங்க, அதுக்கு பின்னால் கம் போட்டு தயார் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை நாம் கொண்டு போய் வச்சா அப்புறம் எப்படிங்க அந்த இடத்துல இங்கே ஒரு அற்புதமான சக்தி இருக்குங்க. நெத்தி என்பது அந்த நடு பகுதியில் இங்கே ஒரு அற்புதமான சக்தி இருக்குது இல்லைங்களா? அப்போ நான் ஒரு குங்குமத்தையோ இல்லை ஒரு சாந்து போட்டு அது கூட நம்ம வச்சு இப்படி வைக்கும்போது இது நம்ம இப்படி பண்ணுறோம் இல்லைங்களா? அப்படி பண்ணும்போது அங்கே ஒரு வைப்ரேட் ஆகும்போது அதுலேருந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். அந்த பாசிட்டிவ் தான் அந்த குங்குமம் இல்லைங்களா? அம்பிகையே நம்ம நெத்தியில் மாதிரி நாம் உணர்றோம். சில பெண்கள் இன்னும் குங்குமம் வைக்கிறத கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் சில பெண்கள் எவ்வளோ சொல்லாலும் கேட்கறது இல்லை. ஸ்டிக்கர் வைக்கிறாங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, ஒரு தெய்வ மகளாய் சொல்கிறேன். காஷி, அயோத்தியா, இமயமலை எல்லா ஆன்மீக பயணங்களும் போயிட்டு வந்த அன்பு மகளாக சொல்கிறேன். பிறகு 22, 23 கோவிலில் அம்பாள் வேடமிட்ட அன்பு மகளாக சொல்கிறேன். பிறகு எங்கள் வீட்டும் சேர்த்து 20, 30 ஆலயத்தில் நான் சொற்பொழிவாற்றிய பெண்ணாக சொல்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் ஸ்டிக்கர் போட்டு வச்சால் நீங்கள் நினைக்கக்கூடிய என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நடக்காதுங்க.
ஆம், இதுதான் உண்மை. நிறைய குங்குமம் வைங்க. சரி, நான் வந்து ஒரு கலைத்துறையில் இருக்கிறோமா, ஒரு ஷூட்டிங் அட்டன் பண்ணுறோமா, நான் ஒரு டாக்டரா, இல்லை நான் ஒரு லாயரா, இல்லை பெரிய பெரிய வேலை இருக்கா, அப்படியாங்க அந்த நேரத்துக்கு ஏதோ வைக்கிறது நியாயம், வாஸ்தவம் தான். அந்த குறிப்பிட்ட நேரம் தான். ஒரு ஷூட்டிங் போகிறோம், அங்கே வந்து நான் வந்து ஒரு டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணுறோம், ஒரு கதாபாத்திரத்துக்கு நாம் நடிக்கிறோன்னா இதை அவங்க வைக்க சொல்லுவாங்க. ஓகே, வச்சுக்கலாம் இல்லைங்களா. சில மேக்கப் மேன்கள் அந்த சாந்து போட்டு வைக்குவாங்க, அழகாக வைப்பாங்க. சில ஒரு வக்கீலோ ஒரு டாக்டரோ இல்லை ஒரு ஆஃபீஸுக்கு போகிறவங்களோ யாராக இருந்தாலும் சில ஒரு பெரிய பெரிய ஆஃபீஸுக்கு போகிறாங்க, அங்கே வந்து கட்டளை இருக்குது, அந்த ஓனரோட கட்டளை அண்ணா ஓகே, அப்போ கூட ஒரு சாந்து போட்டு வைக்க முயற்சி பண்ணுங்க. ஸ்டிக்கரை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. ஸ்டிக்கர் போட்டு வச்சால் நாம் நினைச்ச என்ன காரியமாக இருந்தாலும் நடக்காதுங்க. ஏன்னா இங்கே வரத்துக்கு நீங்கள் அம்பிகை வரக்கூடிய அந்த இடமே நீங்கள் வந்து ஸ்டிக்கர் போட்டு வெட்டி வச்சுருந்தா இது ஒரு கெமிக்கலுங்க. நல்லா பாருங்கள், இது ஒரு கெமிக்கல். இதை கொண்டு போய் நீங்கள் ஒட்டினா எப்படிங்க நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்காதுங்க இல்லைங்களா. அதை நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நல்ல விஷயங்களை பண்ணுங்க. சில பேர் சொன்னால் நான் என்னோட சொற்பொழிகளோ இல்லை நான் சில தொழில்களை நேரில் பார்க்கும்போது சொல்லுவேன், அம்மா குங்குமத்தை வைங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நீங்கள் குங்குமத்தை வச்சு கொண்டு போகக்கூடிய தகுதி உங்களுடைய நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்குது. அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் குங்குமம் வச்சுட்டு போகலாம். நீங்கள் குங்குமம் வச்சு போனால் அங்கே என்ன வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அங்கே நீங்கள் வைக்கக்கூடிய தகுதி இருக்குது, அங்கே எந்த உங்களுக்கு இடைஞ்சலும் இல்லைன்னா நீங்கள் நல்லா குங்குமம் வைக்கலாம். பெருசாக இல்லை காட்டி பரவாயில்லைங்க, சின்னதாராது வைங்க. அது இங்கே தான் வைக்கிறோம். அதுக்கு சில பேர் சொல்லுவாங்க, அம்மா நான் ஸ்டிக்கர் வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம் வச்சுட்டேன். இங்கே ஸ்டிக்கரை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், அதுக்கு மேலே குங்குமத்தை வைக்கிறீங்களே, நியாயமா? குங்குமம்னா குங்குமம் தான். இல்லை எங்களால் குங்குமம் வைக்க முடியலம்மா, ரொம்ப கொட்டிட போதுன்னா அதுக்கு சில விஷயங்கள் இருக்குங்க. நான் என்னோடய வீடியோவில் நிச்சயமாக நான் சொல்கிறேன். அது நம்ம ஆஷான்ற ஒரு டப்பா வரும், அது ஒரு குங்குமம் டைப்பில் தான் இருக்கும். அது வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் குங்குமம் வச்சிங்கன்னா குங்குமம் நீங்கள் வச்ச நேரத்துலேருந்து பிடிச்சி அடுத்த நாள் நீங்கள் எடுக்கிற வரையும் அந்த குங்குமம் அப்படியே இருக்கும் உங்கள் நெத்தியில். இல்லை நமக்கு வந்து குங்குமம் வைக்கிறதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குமான்னும் போது சாந்து போட்டு வாங்குங்க. சாந்து போட்டில் வாங்கிட்டு வந்து அதில் கொஞ்சம் ஜவ்வாது, கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் நாம் அம்பாள் கோவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த குங்குமம் அதில் துளி விட்டு கலக்கிட்டு அதையும் நீங்கள் வச்சுக்கலாமே அழகா. சரி, இப்போ நான் என்ன விஷயத்துக்கு வரேன். நான் இப்போ வந்து உங்கள் கூட பேசி கொண்டிருக்கிற இந்த வீடியோவில் நான் குங்குமம் தான் வச்சுருக்கிறேன். இத்தனைக்கும் நான் எத்தனையோ பெரிய பெரிய ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆகட்டும், ஒரு கோயில் கோபுரங்களாகட்டும், ஒரு ஆன்மீக பயணமே இருக்கட்டும், இல்லை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டே ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நான் வந்து இப்படி தான் போவேன். என்ன நான் குறைஞ்சிட்டேன் இல்லைங்களா? உங்களை மாதிரி நானும் மாடல் கேர்ள் தான் இல்லைங்களா. ஆனால் எங்கே எப்படி இருக்கணுமோ அங்கே நாம் அப்படி இருக்கணும். சில பேர் கோயிலுக்கு போவாங்க முடி விரிச்சு போட்டு, நியாயமா? ஏங்க நியாயமானு கேட்குறேன். முடி வச்சு போட்டு கோயிலுக்கு போகலாமா? பெரியவங்க யாரும் உங்களுக்கு சொல்கிறது இல்லையா? சில வீட்டில் இப்போ இளம் பெண்கள் பார்த்தீங்கன்னா கோயில் அப்படி முடி வச்சு போட்டு போகிறாங்க. தப்புங்க, அதெல்லாம் பெரும் பாவ செயல். நம்மளுடைய பாரம்பரிய புத்தகத்தை எடுத்து படிங்க. ஒரு பெண்ணானவள் தலைக்கு குளிச்சு தலை முடிச்சு அதுக்கு ஒரு பூ சூடி குங்குமம் வைத்து லட்சணமாக இருக்கணும் இல்லைங்களா. நீங்கள் மாடர்னாகவே இருங்க. சில இடத்துல நான் மாடர்ன்கள்மா அப்படி இருக்க, ஆனால் எல்லா நேரத்தில் அப்படி இருக்கக்கூடாது. கோயிலுக்கு போனால் அதுக்கு தகுந்த மாதிரி போங்க. நல்ல நெத்தி நிறைய குங்குமம் ஓரளவுக்கு அதை வையுங்க, திருநீரை வையுங்க. அதுக்கு தான் நம்முடைய பகவான் நமக்கு நெத்தி கொடுத்துருக்காங்க, வேற எதுக்கு இல்லைங்களா. தயவு செஞ்சு இதெல்லாம் கடைப்பிடிங்க. தயவு செஞ்சு ஸ்டிக்கர் எல்லாம் ஒழிச்சிருங்க, ஸ்டிக்கர்லாம் வைக்காதீங்க சரிங்களா. இது அன்பான தெய்வ மகளின் வேண்டுகோள். நான் நேரில் பார்க்கும்போது கூட நான் சொல்லிகிட்டே இருப்பேன், தயவு செஞ்சு ஸ்டிக்கர் வைக்காதீங்க, குங்குமத்தை வைங்கம்மா. அதில் ஒரு பெண்மணி கேட்டால் பாருங்கள், என்ன அம்மா நான் வந்து எனக்கு வந்து நான் இங்கே ஸ்டிக்கர் வச்சுட்டு இது மேலே குங்குமம் வைக்கிறேன். அப்படி பார்த்தா சில பேர் ஸ்டிக்கர் வைக்கிறவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஏம்மா அதுக்கு நான் அந்த பெண்ணுக்கு ஒரு சொல்லக்கூடிய அந்த பதில் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறேன். அம்மா தாயே, விதி தலையெழுத்து யாராலும் மாற்ற முடியாது, உண்மைதான். ஆனால் பக்தியில் பகவானை ஜெயிக்கலாம், இறைவனை ஜெயிக்கலாம். அம்பாள் நம்ம கோயிலெல்லாம் நம்ம வீதிக்கு அம்பாள் கோயில் இருக்குது, அங்கே குங்குமம் நிச்சயமாக இருக்கும். அங்கே போய் நம்ம வேண்டும், அங்கே கொடுக்கக்கூடிய அந்த குங்குமத்தை எடுத்து நாம் நெத்தியில் வைக்கிறோம். இப்போ அம்பாளே நம்ம கூட வருவாங்கன்றது ஐதீகம் இல்லைங்களா. பக்தியில் நாம் இறைவனை ஜெயிக்கலாம். ஏன் விதியை கூட மதியால் கெல்லலாம் இல்லைங்களா. அப்போது பகவான் வரத்துக்கே நீங்கள் வந்து இடம் கொடுக்காத இந்த இடம் எதுக்கு தாயே? அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நெத்தியில் ஸ்டிக்கர் வச்சக்கெல்லாம் நல்லா இருக்காங்கன்னா காலம் ஒரே மாதிரி இருக்காது. அவங்களுக்கும் காலம் பதில் சொல்லும் இல்லைங்களா.
தயவு செஞ்சு நெத்தில குங்குமத்தை வைங்க. இது ஒரு பெரிய கஷ்டமே இல்லையே, இல்லைங்களா? விவரமா நான் இந்த வீடியோல பேசியிருக்கிறேன். தயவு குங்குமத்தை வைங்க, குங்குமத்தை வைங்க, குங்குமத்தை வைங்க. குங்குமத்தை வச்சால் அம்பாள் எப்பவுமே நம்ம கூட இருக்காங்கன்னு நீங்க நம்புங்க. நிச்சயமா அம்பாள் இருப்பாங்க. அம்மாவின் வடிவங்கள் தானே நாம் எல்லாம். இந்த ஸ்டிக்கர் பொட்டெல்லாம் ஒரு பிஸ்னஸ்க்காக அவங்க தயாரிக்கிறாங்க, இல்லைங்களா? இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா? அழகா குங்குமத்தை வைங்க. உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நல்லபடியாக கொண்டு போங்க. நம்மளை பார்த்து கொண்டு போகக்கூடிய யாரே இருந்தாலும், ஒரு ஆணை இருந்தாலும் ஒரு பெண்ணை இருந்தாலும், பார் மகாலட்சுமி மாதிரி எந்திரிச்சு குளிச்சு திருநீர் வச்சு குங்குமம் வச்சிருக்க அந்த பெண்மணி அன்னு சொல்லி நம்மளை அவங்க வாழ்த்தணும். அவங்க மட்டுமா வாழ்த்தணும், நம்மளை பார்த்து விட்டு போகிற அவங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும், இல்லைங்களா? அதை குங்குமத்தை வைங்க. ஸ்டிக்கரை வச்சிருக்கவங்களாம் நல்லா இருக்காங்க, நாமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. அதுவே பெரும் பாவம். உங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு தானே எங்களை மாதிரி எத்தனோ பெண்கள் ஆன்மீக ஒரு குழந்தைகளாக பகவான் இந்த உலகத்துக்கு எங்களெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கோங்க. இது ஒன்றும் தப்பு இல்லையே, இல்லைங்களா? நான் எத்தனோ இடத்துல கேட்குறேன், சொல்கிறேன். ஆன்மீக சொற்பொழிக்கு போகும்போதெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்குற பகவான் அந்த இடத்துக்கு நான் போகும்போதெல்லாம் குங்குமத்தை பற்றி தான் நான் முதல் பேசுகிறேன். குங்குமத்தை வைங்க. இது இந்த தெய்வ மகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இல்லை, என் சிவத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, என் தாய்த்ததுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. அவங்களுக்கு கொடுங்க, குங்குமத்தை வைங்க. திருநீரை வைத்து குங்குமத்தை வைங்களே, தெய்வம் மாதிரி உங்களை நான் காணப்படும். நம சிவாய, அரஹர மகாதேவ பகவானே. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்க. அம்மையப்பனே துணை, அர்த்தநாரீஸ்வரே துணை. அழகான இந்த வீடியோக்குள்ள உங்க கூட நானும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சில பேர் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமே, சில பேர் யார் 1-2 பேர், ஏன் 1000 பேர் திருத்தத்துக்கு வாய்ப்பு இருக்கே. சில பேர் தெரியாமல் வச்சுட்டு இருப்பாங்க, அவங்களால திருத்தத்துக்கு ஒரு வாய்ப்பு. இந்த வீடியோ யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வமகள் என் விகாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்க கூட நானும் பகிர்ந்துட்டேன். நன்றி, வணக்கம். வெற்றியும் இருக்க வெற்றியும் முடிதான வீர முடிதானம் இருக்க பெருமானே போச்சு போச்சு எம் கூட சாமியே துணை வெற்றியல் முருகரே தனி.